இன்று நாம பார்க்க போற ஒரு ரத்தினக்கல் கனக புஷ்பராகம். ஆங்கிலத்தில் எல்லோ சஃபயர்னு சொல்றாங்க. நம்ம காணொளி போட்ட நாளில் இருந்தே எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே கல் கனக புஷ்பராகம். இந்த எல்லோ சஃபயர் பற்றிய புரிதல் நம்மளுடைய மக்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை. இது தவறில்லை, இது தெரியாதனால இது ஒரு பெரிய குற்றமும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச 4 விஷயங்கள் அதை நம்மளுடைய மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுல உண்மையிலே நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். இப்போ நம்ம அதை பத்தி பார்ப்போம். இயற்கையா பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய அந்த எல்லோ சஃபயருக்கு மதிப்பு கூடங்க. அதை அன்ஹீட்டட்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த வெட்டி எடுக்கப்பட்ட தளத்தை அப்படி பட்டத்திட்டும் போது அந்த மஞ்சள் வரலன்னு சொன்னா என்ன செய்யறாங்க, சூடுபடுத்துறாங்க. சாதாரண ஜென்டில் ஹீட்னு சொல்லுவாங்க. அப்படி சூடுபடுத்தும் போது அதுல மஞ்சள் நிறம் கிடைக்கும். அதை ஹீட்டட்னு சொல்றாங்க. ஹீட் பண்ணியும் அந்த மஞ்சள் நிறம் வரலண்டா என்ன செய்யறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பெரிலியம் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த மஞ்சள் நிறம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் குறைஞ்ச ரஃப்ல இருந்து என்ன செய்யறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி கிளாஸ் ஃபில் பண்ணும்போது அந்த மஞ்சள் நிறம் கிடைக்கும். இது எல்லாமே இயற்கையான புஷ்பராகம் தாங்க. பட் அதனுடைய தன்மைகளை பொறுத்து தான் அதனுடைய விலைகளும் இருக்குது, அதனுடைய குணமும் இருக்குது. பொதுவா எல்லாரும் கேட்கறது ஒரிஜினலா வேணும், ஒரிஜினல் மீன்ஸ் நேச்சுரலா வேணும், அன்ஹீட்டடா வேணும் கேட்கறாங்க. அன்ஹீட்டட் எல்லோ சஃபயரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வெரி ஹியூஜ் பிரைஸ்ங்க. அதுவும் கிளீனா வெல் கட்டு கலரு ஷேப் எல்லாமே நல்லா இருந்துன்னு சொன்னா அதனுடைய விலையே வேற. அதை ஹீட் பண்ணும்போது அதுல இருந்து பிரைஸ் கொஞ்சம் இறங்குது. அதை பெரிலியம் ட்ரீட் பண்ணும்போது இன்னும் விலை இறங்குது. கிளாஸ் ஃபில் பண்ணும்போது இன்னும் கீழே போகுது. இது மட்டும் இல்லாம சிந்தட்டிக் அப்புறம் கல்ச்சர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வருது. கிளாஸ்லயும் வருது. நம்ம வச்சிக்கிறது எல்லாமே நேச்சுரல் ஸ்ரீலங்கன் சஃபயர். ஹீட் வச்சிருக்கோம், அன்ஹீட் வச்சிருக்கோம். பிளஸ் இந்த தாய்லாந்துல இருந்து வரக்கூடிய பங்கஜா மைன்ஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த சஃபயரை பெரிலியம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பெரிலியம் ட்ரீட்மெண்ட்டும் ஹீட்டரும் ஆல்மோஸ்ட் அதனுடைய பிரைஸ் ஒத்த பிரைஸா தான் இருக்கும். ஆனா அந்த பெரிலியன் ட்ரீட்மெண்ட்ல குறைஞ்ச குவாலிட்டி இருக்குது. அதாவது இன்க்ளூஷன் நிறைய ஃபெதர் கிராக் இருக்கிற கல்லுக்கு ரொம்ப மதிப்பு கம்மி. ஆனா சுத்தமா இருக்கிற அந்த பெரிலியம் ட்ரீட்மெண்ட் எல்லோ சஃபயருக்கு மதிப்பு ஆஸ் யூசுவலா ஸ்ரீலங்கன் எல்லோ சஃபயர் ஹீட் எடுக்குள்ள விலையை தான் அவங்க என்ன செய்யறாங்க, மார்க்கெட்ல விற்கிறாங்க. இது பரவலா நம்ம இந்திய மக்கள், அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரே கல் இந்த கனக புஷ்பராகம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஃபைன் குவாலிட்டி வச்சிருக்கிறோம். பாருங்க, இதெல்லாம் 7 கேரட் 4 கேரட் வச்சிருக்கிறோம். அதாவது பழுது இருக்கலாம், பட் அதனுடைய கட்டு ரொம்ப அருமையா இருக்கும். நிறம் பிரசன்ட் நிறம். இது எல்லாமே அன்ஹீட்டட் தான் வச்சிருக்கிறோம். இந்த பாக்குற அந்த சின்ன சைஸ் 1 கேரட் 2 கேரட் சைஸ். இதுல இன்க்ளூஷன் இருக்கு, பழுது இருக்குது. ப்ளூ சஃபயர் ஹீட்டட். இதுல பாக்குற நம்ம எல்லாமே அன்ஹீட்டட் தாங்க. எல்லாமே 6-7 கேரட் சைஸ் வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த பாக்கெட்ல பாக்குற இந்த கல் எல்லாமே பங்கஜா, அதாவது இந்த தாய்லாந்து சஃபயர்னு சொன்னோம்ல, ட்ரீட்மெண்ட் பண்ண கல் தான். இதுல கொஞ்சம் இன்க்ளூஷன்லாம் இருக்கு. இது கமர்ஷியலா நிறைய பேர் எங்களுக்கு எல்லோ சஃபயர் தந்தா போதுங்க, அது ஹீட்டட் அன்ஹீட்டட் தேவையில்ல, எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல தான் வேணுங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கனக புஷ்பராகம் அவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எல்லோ சஃபயரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய இடங்கள் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா. அந்த 2 மைன்ஸும் ரொம்ப முக்கியமானது. ஆப்பிரிக்கால இருந்து கிடைக்கிறத விட இலங்கையில ரத்தனபுரா மைன்ஸ்ல கிடைக்கக்கூடிய இந்த எல்லோ சஃபயருக்கு தான் வேலையே ரொம்ப மதிப்பு மிகுந்தது. அடுத்தபடியா தாய்லாந்துல கிடைக்கக்கூடிய அந்த பங்கஜாங்கிற அந்த எல்லோ சஃபயர், அதாவது லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லோ தான் நம்ம இந்திய மக்கள் அதிகமாக விரும்புவாங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஜெம் ஸ்டோன் பற்றிய அரிய தகவல்களை தினமும் நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். மீண்டும் நாளை ஒரு ரத்தினக்கல்லை பற்றி பார்ப்போம். நன்றி.